வணக்கம் நண்பர்களே! ஏப்ரல் மாதத்தின் இந்த 48 மணி நேரம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறது. குறிப்பாக 5 ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவும், ஜாக்பாட் யோகமும் அமையப் போகிறது. இந்த அதிர்ஷ்ட ராசி உங்களுடையதா? உங்கள் கையில் பணம் தங்குவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய அந்த ரகசிய பரிகாரம் என்ன? வாருங்கள் விரிவாக பார்க்கலாம். இப்போது ராசி வாரியான கிரக பெயர்ச்சி, பண அதிர்ஷ்டம் மற்றும் பரிகாரங்களைப் பற்றி விரிவாக காண்போம். மேசராசிக்காரர்களுக்கு கிரக பயிற்சியை பொறுத்தவரை செவ்வாய் மற்றும் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு தொழில் முன்னேற்றத்தை தரும். பண அதிர்ஷ்டத்தை பொறுத்தவரை நிலுவையில் இருந்த நிலுவைத் தொகை கைக்கு வரும். தொழிலில் புதிய முதலீடுகள் லாபத்தை தரும். பரிகாரத்தை பொறுத்தவரை செவ்வாய்க்கிழமை துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றி வாருங்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு கிரக பயிற்சியை பொறுத்தவரை சுக்கிரன் ராசியில் வலுவாக இருப்பதால் பண வரவு அதிகரிக்கும். ஜாக்பாட் வாய்ப்புகள் உண்டு. பண அதிர்ஷ்டத்தை பொறுத்தவரை சுக்கிரன் உங்கள் ராசியில் அமர்வதால் சொகுசு வாகனங்கள் வாங்கும் யோகம் மற்றும் திடீர் பணவரவு உண்டாகும். பரிகாரத்தை பொறுத்தவரை உங்கள் மணி பர்ஸில் ஒரு சிறிய துண்டு பச்சை கற்பூரத்தை வைத்துக் கொள்ளுங்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு கிரக பயிற்சியை பொறுத்தவரை புதன் பகவான் சாதகமாக இருப்பதால் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். பண அதிர்ஷ்டத்தை பொறுத்தவரை புதனின் ஆசையால் ஷேர் மார்க்கெட் மற்றும் கமிஷன் தொழில்களில் எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்கும். பரிகாரத்தை பொறுத்தவரை புதன்கிழமை பசு மாட்டிற்கு அகத்திக்கீரை அல்லது பச்சை பயிறு வழங்குங்கள். கடகராசி நேயர்களுக்கு கிரக பயிற்சியை பொறுத்தவரை சந்திரன் மற்றும் குருவின் பார்வை குடும்பத்தில் மகிழ்ச்சியை தரும். பண அதிர்ஷ்டத்தை பொறுத்தவரை தடை பெற்றிருந்த பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானம் வரும். புதிய வேலைவாய்ப்பு பொருளாதார நிலையை உயர்த்தும். பரிகாரத்தை பொறுத்தவரை பௌர்ணமி அன்று அம்மனுக்கு வழிபாடும் ஏழை பெண்களுக்கு அன்னதானமும் செய்யுங்கள். சிம்மராசி நேயர்களுக்கு கிரக பயிற்சியை பொறுத்தவரை சூரியனின் பலத்தால் அரசு வழியில் ஆதாயம் மற்றும் கௌரவம் கிடைக்கும். பண அதிர்ஷ்டத்தை பொறுத்தவரை அரசாங்க வழியில் அல்லது தந்தையின் சொத்துக்கள் மூலம் பெரிய அளவிலான பண உதவி கிடைக்கும். பரிகாரத்தை பொறுத்தவரை தினமும் சூரிய நமஸ்காரம் செய்து சூரியனுக்கு நீர் அர்க்கியம் விடுங்கள். கன்னி ராசிக்காரர்களுக்கு கிரக பயிற்சியை பொறுத்தவரை புதனின் சஞ்சாரம் உங்கள் புத்திசாலித்தனத்தால் வெற்றியை கொடுக்கும். பணவரவை பொறுத்தவரை வெளிநாடு அல்லது வெளியூர் தொடர்புகள் மூலம் வருமானம் பெருகும். சேமிப்பு உயரும் நேரம் இது. பரிகாரத்தை பொறுத்தவரை ஒரு வெள்ளை காகிதத்தில் ஷீரம் என்று எழுதி உங்கள் பணப்பெட்டியில் வையுங்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு கிரக பயிற்சியை பொறுத்தவரை சுக்கிரன் உங்கள் ராசிக்கு சொகுசு மற்றும் மகிழ்ச்சியை தருவார். பண அதிர்ஷ்டத்தை பொறுத்தவரை பழைய கடன்கள் வசூலாகும். ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். பணப்புழக்கம் சீராக இருக்கும். பரிகாரத்தை பொறுத்தவரை வெள்ளிக்கிழமை மாலை மகாலட்சுமி அஷ்டகம் பாராயணம் செய்யுங்கள். விருச்சிக ராசி நேயர்களுக்கு கிரக பயிற்சியை பொறுத்தவரை தடைபெற்றிருந்த காரியங்கள் வெற்றிகரமாக முடியும். துணிச்சலான முடிவுகளை எடுப்பீர்கள். பண அதிர்ஷ்டத்தை பொறுத்தவரை உங்கள் கடின உழைப்பிற்கு ஏற்ற இரட்டிப்பு ஊதியம் கிடைக்கும். லாட்டரி மற்றும் பரிசு போட்டிகளில் அதிர்ஷ்டம் உண்டு. பரிகாரத்தை பொறுத்தவரை அருகில் உள்ள அம்மன் கோயிலுக்கு சென்று வடை மாலை சாற்றுங்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு கிரக பயிற்சியை பொறுத்தவரை குரு பகவானின் ஆசி இருப்பதால் சுப நிகழ்வுகள் இல்லத்தில் நடக்கும். பண அதிர்ஷ்டத்தை பொறுத்தவரை குருவின் அருளால் வங்கி கடன்கள் எளிதாக கிடைக்கும். தங்க நகை சேர்க்கை ஏற்படும். பரிகாரத்தை பொறுத்தவரை வியாழக்கிழமை மஞ்சள் நிற ஆடை அணியுங்கள் அல்லது மஞ்சள் நிற இனிப்புகளை தானம் செய்யுங்கள். மகர ராசி நேயர்களுக்கு கிரக பயிற்சியை பொறுத்தவரை சனியின் பார்வை உங்கள் பொறுமையை சோதித்தாலும் முடிவில் வெற்றி கொடுக்கும். பண அதிர்ஷ்டத்தை பொறுத்தவரை கடின உழைப்பால் மட்டுமே பணத்தை ஈட்ட முடியும். செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம். பரிகாரத்தை பொறுத்தவரை சனிக்கிழமை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனி பகவானை வழிபடுங்கள். கும்பராசி நேயர்களுக்கு கிரக பயிற்சியை பொறுத்தவரை புதுமையான முயற்சிகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும். வருமானம் உயரும். பண அதிர்ஷ்டத்தை பொறுத்தவரை நவீன தொழில்நுட்பம் மற்றும் ஆன்லைன் வர்த்தகம் மூலம் மிகப்பெரிய லாபத்தை அடைவீர்கள். கையில் பணம் பொருளும். பரிகாரத்தை பொறுத்தவரை சனிக்கிழமை ஊனமுற்றவர்களுக்கு
உங்களால் முடிந்த பண உதவி செய்யுங்கள். மீனராசி நேயர்களுக்கு கிரக பயிற்சியை பொறுத்தவரை ஆன்மீக பயணம் மற்றும் மன அமைதி கிடைக்கும். செலவுகள் குறையும். பண அதிர்ஷ்டத்தை பொறுத்தவரை ஆன்மீக காரியங்களுக்காக செலவு செய்வீர்கள். சுப செலவுகள் அதிகரித்தாலும் வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது. பரிகாரத்தை பொறுத்தவரை வியாழக்கிழமை குலதெய்வ கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றுங்கள். இந்த 48 மணி நேர கிரக மாற்றம் உங்கள் வாழ்வில் ஒளியேற்றட்டும். உங்களின் பண அதிர்ஷ்டத்தை பெருக்கிக் கொள்ள இந்த எளிய பரிகாரங்களை நம்பிக்கையுடன் செய்யுங்கள். உங்கள் ராசிக்கு இன்று என்ன நடந்தது என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். இதுபோன்ற ஆன்மீக தகவல்களுக்கு ருத்ரா மீடியாவை தொடர்ந்து பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம்.